சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, பணமானது உனக்கு இப்பொழுது இல்லாமல் உன்னை வாட்டி வதைக்கிறது. பணம் வேண்டும் வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திற்கும் ஓடி ஓடி போய் உழைக்கிறாய். நீ ஒன்றுமே அமைதியாகலாம் இருப்பது கிடையாது. ஓடி ஓடி உழைக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் இன்று இந்த விஷயம் நடக்கும், நாளை இந்த விஷயம் நடக்கும் என்று ஒவ்வொரு காலகட்டமும் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கும் உனக்கு நிச்சயமாக நான் எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? கண்டிப்பாக உனக்கு நான் உதவியை செய்யத்தான் இந்த நேரமானது வந்திருக்கிறேன். பல நேரத்தில் நான் பல இடங்களில் உன்னை கூப்பிடுகிறேன், தங்கமே என்னை பார் என்று. ஆனால் சில நேரத்தில் நீ என்னை அலட்சியம் செய்துவிட்டுத்தான் போகிறாய். சாய் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று. ஆனால் இன்று என்னை தேடி வந்திருக்கிறாய். இதற்கு காரணம் இப்பொழுதுதான் என் மீது உனக்கு நம்பிக்கையே வந்ததா? தங்கமான பிள்ளையே, வாழ்வில் நீ செய்த அனைத்து விஷயத்தையும் வெட்டு தள்ளு. இதற்கு முன்பு என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, இதற்கு பின்பு என் பேச்சை கேட்கிறாய். இந்த விஷயத்தையே மறந்துவிடு. நானும் இதற்கு முன்பு நீ கேட்கவில்லை என்பதையெல்லாம் மறந்து விடுகிறேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் துவண்டு இருந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் மனதார உடைந்து இருக்கிறாய். அதற்கெல்லாம் காரணம் பணம் இல்லாத ஒரு காரணம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது இல்லை என்றாலும் தாங்குவாய். ஆனால் சில பணத்தால் அவமானப்படுத்துவதை மட்டும் உன்னால் தாங்கவே முடியவில்லை. பல பேருக்கு நீ உதவியாக இருக்கிறாய். ஆனால் உனக்கு பணம் என்று வந்தவுடன் யாரும் உதவியாகவே இல்லை. எல்லோருமே உன்னை தூக்கி எறிந்தார்கள். பணம் இருக்கும் பொழுது ஓடி ஓடி வந்தவர்கள் பணம் இல்லை என்றவுடன் உன்னை தூக்கித்தான் எறிந்தார்கள். எனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில சூட்சமமான விஷயங்களை சொல்லி இந்த பிள்ளையை நிச்சயமாக தூக்கி நிறுத்த வேண்டும் என்று மனதால் தோன்றிவிட்டது. வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் நான் மாற்றுவேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த பண பிரச்சனையானது கூடிய சீக்கிரமாக மாறும். பண பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாய். காலம் உனக்கு சோதிக்கிறது என்று நீ நினைத்து பயப்படுகிறாய். காலம் உன்னை சோதிக்கவில்லை. பணம் இருக்கும் பொழுது யார் வந்தார்கள்? பணம் இல்லாத பொழுது யாரெல்லாம் ஓடினார்கள்? உன்னை யார் தேவைக்கு உபயோகப்படுத்தினார்கள் என்றுதான் உனக்கு காட்டியது. கஷ்டம் உனக்கு இனிமே வாழ்க்கையில் இல்லை. பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறது. என்ன தெரியுமா? பணத்திற்காக எந்த அளவு நீ போராடுகிறாய் தங்கமே. வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா, என்ன நடக்கிறது என்று எப்பொழுதுமே நீ கவலைப்படுகிறாய். ஆனால் ஒன்று, இனி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கெல்லாம் எந்த ஒரு தடையும் அல்ல. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் அல்லாமல் உங்களுடைய செய்கையை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது எந்த ஒரு தடையும் வராது. முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும். அதற்கு நடுவே 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு திருப்பமும் என்றுமே கிடைக்கும். சிலர் உன்னை தேவையே இல்லாத விஷயத்திற்கு சோதித்து பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. அன்பான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு காலமும் இன்பமான காலங்கள். முக்கியமாக சொன்னால் அது வசதியான காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய ஆசையான பிள்ளைக்கு, என்னுடைய உண்மையான பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவேன். எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதே போலத்தான் நானும் நினைக்கிறேன். தங்கமே, நீ பணம் வைக்கும் இடத்தில் பணத்தை எங்கு புழங்குகிறாயோ அங்கு, அப்புறம் எப்பொழுதும் நீ கையில் பணத்தை வைத்திருப்பாய் அல்லவா, அந்த பையிலும் நான் சொல்லும் இந்த ஒரு விஷயத்தை வை. கோமதி சக்கரம், அதாவது சிறிய கோமதி சக்கரத்தை நன்றாக வாங்கிக்கொள். அதில் எந்த ஒரு உடையும் விஷயமும் இல்லாமல் நல்ல அழகான ஒரு கோமதி சக்கரத்தை வாங்கி அதை உன் வீட்டில் வைத்து
நன்றாக பூஜை செய். பூஜை செய்து அதற்கு பிறகு அதற்கு பொட்டு வைத்து அதை ஒரு நன்றாக ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டில் போட்டோ இல்லை பொட்டணமாக மடித்தோ உன்னுடைய பணம் எங்கு வைக்கிறாயோ அந்த இடத்தில் வை. அது அத்தனை செல்வ விஷயங்களையும் ஈர்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இது உண்மை. அதை நீ பூஜை அறையில் வைத்து வேண்டும் பொழுது லக்ஷ்மி மந்திரத்தை நீ சொல்லலாம், குபேர மந்திரத்தை சொல்லலாம், பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரத்தை நீ சொல்லலாம். கண்டிப்பாக உன் வாழ்வில் இனி வரும் நாட்கள் எல்லாம் சுபமான நாட்களாக மட்டும்தான் இருக்கும். தங்கமே, காலம் முழுவதும் உனக்கு நான் இருப்பேன். அது மட்டுமல்ல, கோமதி சக்கரம் என்னால் வாங்க முடியாது, எனக்கு அது எங்கு கிடைக்கிறது என்று தெரியவில்லை என்றால் பரவாயில்லை தங்கமே. அதற்கு பதிலாக ஏலக்காய் இருக்கிறதல்லவா, அந்த ஏலக்காயை உன்னுடைய மணி பர்ஸில் பணத்தை போட்டு வைக்கும் பையில் போட்டுவிடும். அதுபோல நகைகள் வைக்கும் இடத்திலும், அது மட்டுமல்லாமல் பணம் உன்னுடைய அலமாரியில் வைக்கும் அந்த இடத்திலும் ஒரு 3 ஏலக்காயை போட்டு வை. அதனுடைய நறுமணமானது பணத்தை ஈற்று கொண்டு வந்து உன் கையில் வந்து சேர்க்கும். 4 திசையிலும் இருந்து நிச்சயமாக பணங்களானது உன் கையில் வந்து சேரும். எதற்காக பாடுபடுகிறாய்? பணத்திற்காகத்தானே. அந்த பணத்தை நான் நிச்சயமாகவே உன் கையில் வந்து சேர்ப்பேன். இதில் எந்த ஒரு சின்ன சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நன்மைகளானது நடக்கட்டும். எவ்வளவோ காலங்களானது மாறிவிட்டது. நிச்சயமாக உனக்கு பிடித்தது போல இனிமேல் வரும் நாட்களானது மாறும். நான் இருக்கும் பொழுது யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையின் படி நிச்சயமாக நீ மிகப்பெரிய அளவில் வாழத்தான் போகிறாய். ஆரம்ப காலகட்டம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக வரும் காலகட்டங்கள் மிக மிக அற்புதமானதாகத்தான் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கையில் பார்த்தாயானால் எல்லாமே சுபமாக நடக்கும். சாதாரணமாகத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று தோன்றும். தங்கமே, அதெல்லாம் பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது சிறந்தது என்று பார். நிச்சயமாக நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி நான் வைத்திருக்கும் பொழுது எதையும் பற்றி எந்த ஒரு நேரமும் கவலைப்படவே கூடாது. ஆனந்த மலையை நீ துள்ளி குதிப்பாய். நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த ஒரு காரணம் கொண்டும், எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தை கொண்டும் அழாதே, புலம்பாதே. எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் தைரியமாக நீ என்னிடம் கேட்கலாம். வாழும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் ஒவ்வொரு கட்டமும் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நானும் உனக்கு எப்பொழுதும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த சாயிக்கு தெரியும் நீ கேட்டதை எப்பொழுது தர வேண்டும் என்று. கூடிய சீக்கிரமாக நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கையில் வந்து நான் ஒப்படைப்பேன். பொறுமையோடு இருங்கள். வளமோடு வாழ தயாராகுங்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் எல்லாமும் மிக மிக திருப்தியானதாக இருக்கும். நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ இல்லை. என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குகிறாய். அந்த காரியங்கள் அனைத்தும் அற்புதமானதாகத்தான் இருக்கும். என்னை நம்பி ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தில் இறங்குகிறதா, நிச்சயம் அதற்கு அதன் மூலமாக நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். நான் வாக்கு கொடுத்துவிட்டு ஏமாற்றுபவன் அல்ல. என்னுடைய பிள்ளைகளுக்காக இரவு பகலும் மாறி மாறி உழைப்பவன். நிச்சயமாக இந்த சாய் உனக்காக உதவி செய்வேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உனக்கு அருள்மழை பொழிவேன், பணமழை பொழிவேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.